ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் லாஸில் இருக்கிறீங்களா? உங்களால் ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்குன்னு சொல்லிக்கலாம், ப்ரௌனின்னு சொல்லிக்கலாம். நான் ப்ரௌனி டைப்பில் தான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இதை மைக்ரோ ஓவனில் செய்யலைங்க, இட்லி பாத்திரத்தில் தான் செஞ்சேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வெயிட் லாஸில் இருந்தேன்னா இந்த மாதிரி செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு எந்த ஒரு கெட்ட பொருளுமே இதில் கிடையாது. நம்மளுக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணல. நாட்டு சக்கரை, ராகி இதெல்லாம் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுமா இருந்தாலும் சரி, இல்லை சுகர் இருக்கும் இல்லைங்களா, அவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு பைட்டுமே உங்களுக்கு ஸ்வீட்டு தான் இருக்கும். ஏன்னா உள்ளே நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே 0% சுகர் இருக்கிற டார்க் சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த சாக்லேட் உங்களுக்கு தெரியும். மேலே நியூட்ரல் அப்ளை பண்ணியிருக்கேன். இது என் பசங்களுக்காக அப்ளை பண்ணது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கனாலே, இப்போ இந்த பிக்சரில் உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ளே நான் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பைட்லேயுமே உங்களுக்கு டார்க் சாக்லேட் தான் இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.